ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு சொன்னால், நல்ல ஒரு தெளிவு இருக்கும் உங்கள் மனசில். ஒளி இல்லாமல் இருளில் இருந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னால், அதிலிருந்து மீண்டு வந்து நல்ல பிரகாசத்தில் ஒளியில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கெல்லாம் அந்த திரைப்படத்தில் கூட ஒரு விஷயத்தை காண்பிப்பாங்க. ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு ஒரு வழியில் வந்து அவருடைய ஆயுள் முடிந்தோ அல்லது வந்து புராண கதைகள்லையோ தேவலோகம் போகிறாரு, சொர்க்கலோகம் போகிறார் அப்படின்னு சொன்னால், அதை வந்து அப்படியே பிரகாசமாக காமிப்பாங்க. நிறைய லைட்டிங் இருக்கும் அந்த இடத்துல. அதே போல் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது, ஒரு சிறையில் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுறாங்க, அங்கே வந்து அவரை துன்புறுத்துறாங்கன்னா அங்கே வந்து இருளாக காண்பிப்பாங்க. அப்போ நமக்கு வந்து நல்லதுன்னு சொன்னால் ஒளின்றது அர்த்தம். அந்த ஒளியை இப்போ வந்து நீங்கள் பார்க்க முடியும், உணர முடியும். அந்த ஒளி வந்து முதல்ல வந்து ஒருத்தருடைய கண்களில் தெரியும். ஞானிகள், ரிஷிகள், மகான்கள்லாம் பார்க்கும்போது, இந்த காலத்தில் மெத்த படித்தவர்கள் அவங்கள பார்க்கும்போது, மிகப்பெரிய பணம் பொருள் கொண்டவர்கள், செல்வச் சீமான்கள் இவங்கள பார்க்கும்போது அவங்க கண்கள் வந்து பிரகாசமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். ஆனால் வந்து சரியாக தூங்காமல் இருக்க ஒருத்தர், நோயாளியாக இருக்க ஒருத்தர், கோபத்தில் இருக்கிற ஒருத்தர் கண்கள்லாம் சிவந்து இருக்கும். அப்படியே அந்த ஒளி, வெண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. ஒளி இல்லாமல் இருள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும், வெண்மை இல்லாமல் கருமை அல்லது சிவப்பு இருக்கிறதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கப்படக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. அப்படி இந்த மாதம் உங்களுக்கு ஒளி நிறைந்த மாதமாக இருக்கிறது.